Hello everyone, in the video we will diesel cycle or problem that is air standard diesel cycle. The compression ratio is 16. So R value R 16. At the beginning of the compression, the temperature is 15 degrees Celsius. This is the T1 and the pressure is 0.1 megapascal with the P1. Heat is added until the temperature at the end of the constant pressure process 1480. This is the T3. Cut off ratio heat supplied per kg of air, cycle efficiency, mean of pressure. இப்போ நாம என்ன பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த process 2 to 3 ல கட் ஆஃப் process நடந்துட்டு இருக்கும். கட் ஆஃப் ரேஷியோங்கிறது வந்து வால்யூம் அட் கட் ஆஃப் டு த கிளியரன்ஸ் வால்யூம். இப்போ நம்ம process 2 to 3 எடுத்துக்கலாம். P2 V2 by T2 is equal to P3 V3 by T3. இதுல வந்து P2 P3 கேன்சல் ஆயிரும், கான்ஸ்டன்ட் பிரஷர் process. So V3 by V2 is equal to T3 by T2. அப்போ நமக்கு T3 வேணும், T2 வேணும். T3 வந்து 1480 இருக்கு, பட் T2 கிடையாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா process 1 to 2 T2 by T1 is equal to V1 by V2 whole power gamma minus 1. V1 by V2 is R power gamma minus 1. அப்ப T2 is equal to T1 into R power gamma minus 1. T1 value 288 into R value 16 power 0.4 போட்டோம்னா 873.05 Kelvin கிடைக்கும். அப்ப rho is equal to V3 by V2 is equal to T3 by T2 is equal to T3 ஓட வேல்யூ வந்து 1753 divided by பாத்தீங்கன்னா T2 ஓட வேல்யூ 873.05 போட்டோம்னா 2.007. Next heat supply by kg கேக்குறாங்க. Heat supply is equal to mCp into T3 minus T2. M oda value 1 but because of 1 kg, Cp oda value 1.05 and then T3 oda value 1753 and then T2 oda value பத்தி நம்ம எடுத்துறோம் 873.05. இது போடும்போது நமக்கு QS ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா 884.34 kilojoule per kg கிடைக்கும். ஓகே. And நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்ம heat rejection நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ நம்ம efficiency வேணும்னா heat rejection வேணும். heat rejection வேணும்னா நமக்கு T4 ஓட வேல்யூ வேணும். இப்போ நம்ம T4 ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். இப்போ T4 is equal to நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T3 by T4 ரிலேஷன் எடுத்துக்கலாம். That is T3 by T4 is equal to volume relation, that is V4 by V3 whole power gamma minus 1. நம்ம டெரிவேஷன்லயே பார்த்தோம் V4 by V3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா R by rho whole power gamma minus 1. அப்ப நம்ம T4 மட்டும் தான் வேணும். T4 is equal to T3 divided by R by rho whole power gamma minus 1. T3 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 17 நமக்கு 1753 ஆல்ரெடி தெரியும். 1753 divided by R ஓட வேல்யூ 16 divided by rho ஓட வேல்யூ 2 whole power 0.4. இது போடும்போது நம்ம T4 ஓட நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 763.03 கெல்வின் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹீட் ரிஜெக்ஷன் கால்குலேட் பண்ணிடலாம். ஹீட் ரிஜெக்ஷன் is equal to CV into mCV போடுவோம். m ஓட வேல்யூ 1 ன்னு எடுத்துருவோம். mCV into T4 minus T1. CV ஓட வேல்யூ 0.718 into T4 ஓட வேல்யூ வந்துனா 763.03 minus T1 ஓட வேல்யூ 288. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு QR is equal to நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 341.07 kilojoule per kg. எல்லாமே kg-க்கு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாமா எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிக்கலாம். எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு தெரியும் efficiency of the cycle is equal to diesel cycle is equal to நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா heat supply minus heat rejection by heat supply into 100. heat supply ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். that is heat supply வந்து பாத்தீங்கன்னா 884.34 minus heat rejection பாத்தீங்கன்னா 341.07 divided by 884.34 into 100. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு efficiency of the diesel பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 61.4% கிடைக்கும். ஓகே, efficient diesel கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மீன் எமிட்டிவ் பிரஷர் கால்குலேட் பண்ணனும். மீன் எமிட்டிவ் பிரஷர் is equal to work done by stroke volume, that is V1 minus V2. இப்போ வால்யூம் வேணும். வால்யூம் நமக்கு டைரக்டா கிடையாது. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா V1 by V2 is equal to R. இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம். பட் இதுல ஏதாவது ஒரு வால்யூம் வேணும். ரெண்டு வால்யூம் இல்ல. ஃபர்ஸ்ட் V1 கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P1 V1 is equal to MR into T1. அப்ப V1 is equal to M ஓட வேல்யூ 1 kg R into T1 divided by P1. R ஓட வேல்யூ நமக்கு 287 into T1 வேல்யூ 288
இதோட P1 வேல்யூ வந்து 0.1 மெகாபாஸ்கல். இதை வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மாத்திரமா 10⁶. சப்ஸ்டிட் பண்ணும்போது V1 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.82 மீட்டர் கியூப் பர் கேஜி கிடைக்கும். ஓகே, இப்போ V2 ஈக்குவல் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா V2 ஈக்குவல் V1 by R. V1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.82 divided by 16 போடும்போது நமக்கு என்னன்னா 0.0516 மீட்டர் கியூப் பர் கேஜி கிடைக்கும். ஓகே, இதுல இருந்து நம்ம ஒர்க் டன் மீன் அடி பிரஷர் கால்குலேட் பண்ணிடலாம். தட் இஸ் மீன் எஃபெக்டிவ் பிரஷர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை V1 minus V2. ஒர்க் டன் தெரியும் ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் பை V1 minus V2. இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதா. ஹீட் சப்ளையோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 884.34 மைனஸ் 341.07 அப்படிங்கிறது ஹீட் ரிஜெக்ஷன் பை V1 வந்ததுன்னா 0.82 மைனஸ் 0.0516. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு டைரக்டா போடும்போது 707.014 கிலோ பாஸ்கல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு கிலோ ஜூல் பர் கேஜி இருக்கும். டேட்டா சப்ஸ்டிட் போது கிலோ பாஸ்கல் கிடைக்கும். தட் இஸ் மீன் எஃபெக்டிவ் பிரஷர். ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். டேட்டா எடுக்கிறது தெரிஞ்சதுன்னா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.